அனைவருக்கும் வணக்கம். இது கிருத்திக் வானிலை அறிக்கை. இன்றைக்கு தேதி செப்டம்பர் 22 மத்திய வானிலை அறிக்கை. இன்றைய வானிலை அமைப்பு: வடக்கு மத்திய வங்கடல், தெற்காந்திரா ஒட்டி தெற்காந்திரா அந்தமான் இடைப்பட்ட பகுதியில் வளிமண்டல சுழற்சியானது நீடித்து வருகிறது. இதன் தாக்கத்தினால் நேற்று மழைப்பொழிவு தொடங்கிய நிலையில் கடலில் இன்று காலை நேரங்களில் கடலில் தொடர்ந்து மழைப்பொழிவு, வங்கக்கடல் பகுதிகளில் தொடர்ந்து மழைப்பொழிவு காணப்பட்டு வருகிறது. இதன் தாக்கத்தினால் தமிழக கடலோர மாவட்டங்களில் மேகமூட்டத்துடன் காணப்பட்டிருக்கும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா தெற்காந்திரா, வட தமிழகம், டெல்டா மாவட்டங்களில் மேகமூட்டத்துடன் காணப்பட்டிருக்கும். காரணம் கடல் பகுதிகளில் மழைப்பொழிவு தொடர்ந்து உற்பத்தியாகி வந்தது. கடலில் மழைப்பொழிவு இந்த தாக்கத்தினால்தான் உயர்மட்ட மேகங்கள் கடலோர பகுதிகளை நோக்கி நகர்ந்ததன் காரணமாக மேகக்கூட்டங்கள் மேகமூட்டத்துடன் காணப்பட்டிருக்கும் கடலோர மாவட்டங்களில். இந்த மேகமூட்டமானது மாலைக்கு பிறகு பெரும்பாலும் மாலைக்குள் 5 மணிக்குள் பெரும்பாலும் இந்த மேகமானது விலகி இன்று மாலை இரவு நேரங்களில் இடிமழை பொழிவை மீண்டும் வட கடலோர மாவட்டங்கள், ஆந்திரா, கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், அதே போல் வட உட்புற மாவட்டங்களில் மழைப்பொழிவை தொடக்கி மாலை இரவு நள்ளிரவு நேரங்களில் ஒதுக்கி மழைப்பொழிவை கொடுக்கும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளை நான் அறிவிக்கிறேன். சேலம், நாமக்கல் மற்றும் ஈரோடின் கிழக்கு பகுதி, அதே போல் கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், அதே போல் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, மயிலாடுதுறை, அதே போல் பார்த்திங்கன்னா அரியலூர், பெரம்பலூர் இந்த பகுதிகளில், அதே போல் டெல்டா மாவட்டங்களில் கூட இன்று மாலை இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலும் இந்த கும்பகோணத்தை ஒட்டிய பகுதிகள், கும்பகோணம், அதே போல் தஞ்சாவூர், கும்பகோணம் இடைப்பட்ட பகுதியில் ஒரு சில இடங்களில் வாய்ப்பு இருக்குது. அதே போல் டெல்டா மாவட்டங்களிலும் சரி, திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால் பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலும் பரவலாக பெய்யாது, ஒரு சில இடங்களில் இருக்கும். நாளை டெல்டா மாவட்டங்களில் மழைப்பொழிவு தொடங்கிடும். டெல்டாவின் தெற்கு பகுதியில் மழைப்பொழிவு நாளை தொடங்கிடும். நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் பகுதிகளில். இன்றும் மயிலாடுதுறை முதல் சென்னை இடைப்பட்ட பகுதியில் மழைப்பொழிவு இருக்கும். அதே போல் அரியலூர், பெரம்பலூர் முதல் வேலூர், திருப்பத்தூர் வரை இருக்கக்கூடிய உள் மாவட்டங்களில், வட உட்புற மாவட்டங்களில் இன்று மாலை இரவு நள்ளிரவு நேரங்களில் ஆங்காங்கே மழைப்பொழிவு, அதாவது ரொம்ப பரவலாக பெய்யாது, சற்று கூடுதல் பரப்பில் மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக அரை மணி நேரம் முதல் 1 மணி நேரம் வரைக்கும் நீடிக்க, ஒரு சில இடங்களில் 1 மணி நேரம் வரைக்கும் நீடிக்க வாய்ப்புகள் இருக்கும் அதிகபட்சமாக. அதே போல் பார்த்திங்கன்னா நாளை படிப்படியாக மழைப்பொழிவின் பரவலாகும், அதாவது மழைப்பொழிவு பரவலாகும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த சுழற்சியானது வருகின்ற 25ஆம் தேதி, செப்டம்பர் 25ஆம் தேதி வடக்கு ஆந்திரா, தெற்கு ஒடிசா இடைப்பட்ட பகுதியில் இந்த சுழற்சியானது கரை கடந்து உள்ளே நகர்ந்து மத்திய மாநிலங்கள், அதாவது தெலுங்கானா, இந்த மாநிலங்களை நோக்கி இந்த சுழற்சியானது நகரும் என்பதனால் 25ஆம் தேதி வரைக்கும் இந்த சுற்று வெப்பசலன மழைப்பொழிவு தமிழகத்தில் தொடரும். குறிப்பாக வட தமிழகம், டெல்டா மாவட்டங்களில், இந்த மாவட்டங்களில் மழைப்பொழிவு அடுத்த 2 முதல் 3 நாட்களுக்கு தொடரும். பெரும்பாலும் 25ஆம் தேதி வரைக்கும் இந்த சுற்று மழைப்பொழிவு தொடரும். பிறகு அடுத்த சுற்று மழைப்பொழிவு 26ஆம் தேதி வளிமண்டல சுழற்சி தென்கிழக்கு வங்கடலில் உருவாகிறது. அந்த சுழற்சியானது தமிழகம், இலங்கை கடற்கரை ஒட்டி அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே மழைப்பொழிவை கொடுக்கும், இலங்கை உட்பட. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தமிழ்நாடு மேல் நிலவப் போகிறது. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அதாவது தென்னிந்தியா மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சின்னு சொல்லலாம். அது தமிழ்நாட்டை மையமாக வச்சு மழைப்பொழிவை கொடுக்கும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அந்த மழைப்பொழிவு பார்த்திங்கன்னா செப்டம்பர் 26ஆம் தேதி அல்லது அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழிவு தொடங்கும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே காற்றுப்பகுதி உட்பட மழைப்பொழிவை கொடுக்கும் இந்த மாத இறுதியில்.
26ஆம் தேதி தொடங்கக்கூடிய மழைப்பொழிவை கொஞ்சம் கொஞ்சமாக மழைப்பொழிவின் அதாவது பரப்பு என்பது அதிகரிக்கும். மழையின் பரப்பும் அதிகரிக்கும், மழை தீவிரத்திலும் அதிகரிக்கும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கேரள எல்லையோர மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், அதேபோல் உட்புற மாவட்டங்கள், அதேபோல் மேற்கு மாவட்டங்கள், கொங்கு மண்டலம், காற்றுப்பகுதிகள், கணவாய் பகுதிகள், நீர்ப்பிடிப்பு பகுதிகள், அதேபோல் பார்த்திங்கன்னா தெற்கு கர்நாடகா, தெற்கு ஆந்திரா, வங்கக்கடலோர மாவட்டங்கள், இலங்கை, ஒட்டுமொத்த இலங்கையுமே, அதேபோல் தென் தமிழகம், தென் மாவட்டம், மேற்கு தொடர்ச்சி மலை, தென் உள் மாவட்டங்கள், மத்திய உள் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் உட்பட பெரும்பாலான மாவட்டங்களில் 26ஆம் தேதிக்கு பிறகு மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம். அதற்கு முன்பு வட தமிழகம், வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் அதற்கு முன்பே, அதாவது இன்று முதலே, நேற்றே தொடங்கிய மழைப்பொழிவு இன்று முதல் தினசரி மாலை இரவு நேரங்களில் வட தமிழகத்தில் மழைப்பொழிவு இருக்கும். படிப்படியாக மற்ற மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை நாளை முதல் பரப்பளவு கூடும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நாளை டெல்டாவின் தெற்கு பகுதியில் மழைப்பொழிவை கொடுக்கும். பிறகு 24ஆம் தேதிக்கு பிறகு புதுக்கோட்டை, சிவகங்கை, அதேபோல் திருச்சி, திண்டுக்கல், கொடைக்கானல் மலைப்பகுதி, அதேபோல் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் இந்த பகுதிகளில் மழைப்பொழிவு 24ஆம் தேதி கொடுக்கும். பிறகு 25ஆம் தேதிக்கு பிறகு மேற்கு தொடர்ச்சி மலை, கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், கேரள எல்லையோர மாவட்டங்கள், தெற்கு கர்நாடகா இந்த பகுதிகளில் மழைப்பொழிவை 25ஆம் தேதிக்கு பிறகு தொடங்கும். பிறகு 26ஆம் தேதி, 27ஆம் தேதிக்கு பிறகு தென் மாவட்டமான தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, அதேபோல் தென்காசி, விருதுநகர் இந்த பகுதிகளில், அதேபோல் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையான அம்பாசமுத்திரம், அதேபோல் தேனி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, கொடைக்கானல் மலைப்பகுதி, அதேபோல் மூணாறு, மேகமலை இந்த பகுதிகளில் மழைப்பொழிவை பெரும்பாலும் 26ஆம் தேதிக்கு பிறகு மழைப்பொழிவை தொடக்கி படிப்படியாக மழைப்பொழிவை பரப்பில் அதிகரிக்கும். இந்த சுற்று, அதாவது அடுத்த சுற்று மழைப்பொழிவு என்பது 27ஆம் தேதி முதல் தொடர்ச்சியாக அக்டோபர் முதல் வாரம் வரைக்குமே தினசரி மாலை இரவு நேரங்களில் கூடுதல் பரப்பில் மழைப்பொழிவு தமிழ்நாட்டில் எதிர்பார்க்கலாம். அக்டோபர் 5ஆம் தேதி வரைக்கும், செப்டம்பர் 26ஆம் தேதி தொடங்கக்கூடிய மழைப்பொழிவை அக்டோபர் 5ஆம் தேதி வரைக்கும் தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் மழைப்பொழிவை அதிகரிக்கும். இதில் அதிகமான மழைப்பொழிவு என்பது மேற்கு தொடர்ச்சி மலை உள்பகுதிகள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், கேரள எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் வங்கக்கடலோர மாவட்டங்களில் மழைப்பொழிவு அதிகமாக எதிர்பார்க்கலாம். அதிகமாக என்பது, அதாவது நீங்கள் எதிர்பார்க்குற கொட்டாது மழை, மாலை மத்தியம், அதாவது அந்த மழைப்பொழிவில் மத்தியமே தொடங்கிடும். மத்தியமே மேற்கு தொடர்ச்சி மலை, கேரள எல்லையோர மாவட்டங்களில் தொடங்கிய மழைப்பொழிவு மத்தியமே மழைப்பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலையெல்லாம் தொடங்கிடும். மாலை இரவு நேரங்களில் உள் மாவட்டங்களை தீவிரமடைந்து நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் கடலோர மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவை இறுதியாக கடலோர மாவட்டங்கள் மற்றும் வங்கக்கடலில் இறங்கும். இதில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, முதல்ல 26ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய காற்று சுழற்சி, தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாக்கக்கூடிய காற்று சுழற்சி தமிழ்நாடு இலங்கை கடற்கரை ஒட்டி அமைந்து தமிழ்நாட்டுக்கு மழைப்பொழிவு கொடுக்கும் வேளையில் அந்த சுழற்சியானது குமரிக்கடல் வழியாக அரபிக்கடலுக்கு செல்லும். அதே நிலையில் தமிழ்நாட்டுடைய இணைப்பு சுழற்சி என்பது தமிழ்நாட்டில் நீடிக்கும். தமிழ்நாட்டிலுமே வளிமண்டலத்தில் இணைப்பு சுழற்சி நீடிக்கும். அதே போல் வங்கக்கடலிலுமே இணைப்பு சுழற்சி நீடிக்கும் என்பதனால தொடர்ந்து மாலை இரவு நேரங்களில் 26ஆம் தேதிக்கு பிறகு தினசரி மாலை இரவு நேரங்களில் தினமுமே மழைப்பொழிவு இருக்கும் தமிழ்நாட்டில். அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். பெரும்பாலும் மாதிரிகளின் கணிப்பு என்பது மாறிக்கொண்டே இருக்கும். அதாவது ஒவ்வொரு நாள் ஒரு அப்டேட் கொடுப்பாங்க. இடிஎம் அப்டேட்டும் சரி, ஜிஎஃப்எஸ் அப்டேட்டும் சரி. அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது இன்னும் ஒரு துல்லியத்தன்மை என்பது இன்னும் தெரியலை. அதாவது உறுதியாக நம்ம சொல்ல முடியலை. இப்போதைக்கு நம்ம ஒரு கூடுதல் வாய்ப்பாக தான் நம்ம அறிவிக்கிறோம். பெரும்பாலும் ஒரு 70% வாய்ப்பாக தான் நம்ம சொல்கிறோம். இன்னும் ஒரு 40%, 30-40% நம்ம உறுதிப்படுத்த முடியலை. அது முழுமையாக 100% உறுதிப்படுத்த முடியலை. ஏன்னா மாதிரிகளின் கணிப்பு என்பது மாறிக்கொண்டே இருக்கிறது. அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது 25ஆம் தேதி, 24ஆம் தேதி, பெரும்பாலும் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, வருகின்ற செவ்வாய்க்கிழமை அன்று மழைப்பொழிவை
மழைப்பொழிவு தமிழ்நாட்டின் மழைப்பொழிவை உறுதிப்படுத்தலாம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா. பிறகு அது மழைப்பொழிவு அப்படியே தொடர்ந்து நீட்டிச்சிட்டே இருக்கும் தமிழ்நாட்டில். மாலை இரவு நேரங்களில் தினசரி மாலை இரவு நேரங்களில் அக்டோபர் 5ஆம் தேதி வரைக்கும் தினசரி மாலை இரவு நேரங்களில் மழைப்பொழிவு இருக்கும். பிறகு தொடர்ச்சியாக ஆங்காங்கே தினசரி மாலை இரவு நேரங்களில் அதற்கு பிறகும் அக்டோபர் 5ஆம் தேதிக்கு பிறகும் மாலை இரவு நேரங்கள் இருக்கும். பிறகு அக்டோபர் 10ஆம் தேதிக்கு பிறகு கிழக்கு திசை காற்று ஆனது கடலோர மாவட்டங்களில் நுழைய தொடங்கும் லேசாக. அக்டோபர் 15ஆம் தேதிக்கு பிறகு கிழக்கு திசை காற்று 18ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் தொடங்கும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக 18 அல்லது 19ஆம் தேதி இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை தொடங்குகிறது. வடகிழக்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் தீபாவளியை ஒட்டிய நாட்களில் சீரான மழைப்பொழிவும், தீபாவளிக்கு பிறகு ஒரு நல்ல ஒரு மழைப்பொழிவை தமிழ்நாட்டில் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக நிகழ்வின் தீவிரத்தன்மை மற்றும் நிகழ்வின் நகர்வை பொறுத்து தான் நம்ம தமிழ்நாட்டுடைய மழைப்பொழிவை அறிவிக்க முடியும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நவம்பர் டிசம்பர் மாதங்களில் தமிழ்நாட்டில் பருவமழை நல்லாயிருக்கும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே, தென் தமிழகம் அதிகமாக இருக்கும், வட தமிழகம் குறைவாக இருக்கும்னு நான் சொல்லலை. பொதுவாகவே இந்த ஆண்டு அனைத்து மாவட்டங்களுக்குமே ஒரு சீரான மழைப்பொழிவும், சில பகுதிகள் அதாவது எல்லா பகுதியுமே சராசரியை விட கூடுதலாக பெஞ்சிடாது. உள் மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா சராசரியை ஒட்டி தான் மழைப்பொழிவு இருக்கும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கடலோர மாவட்டங்களில் சராசரியை விட கூடுதலான மழைப்பொழிவு இந்த ஆண்டு தெரிகிறது. குறிப்பாக வட தமிழகம் மற்றும் டெல்டா தென் மாவட்டங்கள் இந்த பகுதிகளில் இந்த ஆண்டு சராசரி அல்லது சராசரியை விட கூடுதலான மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம் வடகிழக்கு பருவமழை காலத்தில். அதனால் தொடர்ந்து இணைந்திருங்கள். விவசாய பெருமக்கள் உள் மாவட்ட விவசாய பெருமக்கள் பொறுத்த வரைக்கும் 24ஆம் தேதி வரைக்கும் பகல் நேரங்களில் அறுவடை செய்யலாம். மாலை இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு ஆங்காங்கே இருக்கும் வட தமிழகத்தில். அதே போல் பார்த்திங்கன்னா உட்புற மாவட்ட விவசாயிகளும் சரி 24ஆம் தேதி வரைக்கும் அறுவடை செய்யலாம். பிறகு மத்திய மாலை இரவு நேரங்களில் மழைப்பொழிவு இருக்கும் என்பதனால் அதற்கு தகுந்தாற் போல் திட்டமிட்ட வேலைமை செய்யுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.